இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நாம எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட நம்ம தேடி போய் சொல்லி கொட்டி ஆறுதல் அடைகிற ஒரே இடம் நல்ல நண்பர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பன் நமக்கு கிடைச்சிட்டாக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய சாதனைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதே ஒரு தீய நண்பன் நமக்கு கிடைச்சிட்டா, நம்பிக்கை இல்லாத ஒரு நண்பன் கிடைச்சிட்டா, துரோகம் செய்யற ஒரு நண்பன் நமக்கு கிடைச்சிட்டாக்கா என்ன நடக்கும்னு நம்ம வாழ்க்கையில பல பேர் அனுபவிச்சிருக்கோம். இதை நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே உங்க கூடவே இருந்து முதுகுல குத்திட்டு போன நல்ல நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால ஏற்பட்ட வலிகளை சுமந்து கொண்டு இங்க இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில நல்ல நண்பர்களை எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படிலாம் இருந்தா அவன் நல்ல நண்பனா இருப்பான் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. நிச்சயமா இந்த வீடியோவினுடைய முடிவுல நல்ல நண்பனா யாரு, எப்படி அவனை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்ஸா கொடுத்துருக்கேன். என்னென்ன தன்மைகள்லாம் இருந்தா அவன் நல்ல நண்பன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆனஸ்ட் ஃபீட்பேக். ரெண்டாவது, சப்போர்ட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். மூணாவது, நோ ஜெலசி, ஒன்லி growth. நாலாவது பாயிண்ட், ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. அஞ்சாவது பாயிண்ட், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 5 பாயிண்ட் இருந்தாக்கா இதனுடைய முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. முழு வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.